ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கனடே காட்டஸ் கிரேஸ் ஆஃப் காட். இந்த புது வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்கள் மூடி ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூட ஜனங்களோடு தேவன் பேசுவிருக்கிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்தை தொடட்டும். ஆண்டவரே, அவர்களோடு தேவன் நம்மை பேசுங்க. தாழ்த்துவமாக பண்ணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, ஃபைத் இன் காட், ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நம்பிக்கை குறித்து நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தில் இருந்த சில நபர்கள் எப்படி தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கை எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், இல்லை நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். சில நேரங்களில் அது வரக்கு தாமதமாகலாம், சில நேரங்களில் அது வர்றதுக்கான பாசிபிலிட்டியே நம்ம லைஃப்பில் இல்லாத மாதிரி தெரியலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தேவன் மீது விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் இருக்கிற பீப்புளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்னாகமம் புஸ்தகத்தில் 23:19 இப்படியாக சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் என்னாகமத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் குறித்து சொல்லுகிறது, அவர் சொல்லி மாற அவர் மனிதன் அல்ல. பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் தேவன் நபர்களோடு பேசும்போது வாக்குத்தத்தம் பண்ணுறார். அதை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்றது தான் மொத்த பைபிளுமே. நீங்கள் பைபிள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு சம்பவிக்க போகல வாக்குத்தத்தம். என்னுடைய ஜனங்களை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், என்னுடைய ஜனங்களை எப்படி நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், இப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இதில் 2 நபர்களை முதலாவது நபர் எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒன்றுமே இல்லாமல்னா ஒரு ஆஸ்தி இருந்த நபர் தான், ஆனால் ஒன்றுமே இல்லாத போல் ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் இருக்கும்போது கூட ஆஸ்தி உள்ளவர், ஆனால் அவர் ஆண்டு வளர உயர்த்த போகிற ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஸ்டேட் தான். அப்படி இருந்த ஒரு நபரை ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவரை எப்படி கொண்டு வந்தார், அப்போ அந்த நபர் எப்படி தேவன் மேல் விசுவாசம் வச்சார்னு ஒரு நபர். அடுத்து இன்னொரு நபர் எல்லாம் இருந்து ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டு ஆண்டு மேலே விசுவாசத்தினால திருப்பியும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முதல் நபர் யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆபிரகாம், நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை இப்படியாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம்ன்ற ஒரு நபர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை தெரிந்து சொல்கிறார், தம்பி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண போகிற, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசிக்கும்போது நமக்கு இப்போ வாசிக்கும்போது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் என் லைஃப்பில் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து, ஐம் லிவிங் இன் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகிறக்கே இந்த நாட்கள்லையுமே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் டு ஜெர்மனியாக இருக்கலாம், கோயிங் டு யூஎஸ்ஆ இருக்கலாம். அந்த நாட்டோட மொழி நம்மளுக்கு தெரியாது, வி டோன்ட் நோ த லாங்குவேஜ் தெரியாது, இல்லை அங்கே இருக்கிற பீப்புள் சாப்பிட்ற விதம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம யாரை பார்க்க போகிறோம், அங்கே எப்படி நம்ம தங்க போகிறோம், எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம இப்போவே ரொம்ப திகச்சு யோசிக்கிற நாட்கள் உண்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது. ஆனால் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார், நீ அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், அவருக்கு அந்த இடத்த ஆண்டு கூட்டிகிட்டு போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு தெரியாது. ஒருவேளை அங்கே கொடிய விலங்குகள் வாழ்கிற தேசமாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்க ஒருவேளை மனிதர்கள் வாழ்கிறாங்களா வாழலையான்னு கூட இவருக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி வாழ்ந்தால் கூட அவங்க இவரை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படி எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் கூட ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாக ஆசீர்வாதத்துக்குரிய முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும். ஆண்டவர் நமக்கு ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா அதுக்காக கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தினால் வரும்.
நம்மளை ஆண்டு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம சுய இதில் யோசித்தோன்னா நம்மளால் வந்து ஆண்டோட ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லை, சரிங்களா? அவருக்கும் சாராய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிடையாது. அப்போ ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார், கவனிங்க. ஆண்டவர் வந்து யார்கிட்ட, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வெண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்கிறது. ஆண்டவர் வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், இந்த வானத்து நட்சத்திர அளவுக்கு உன்னுடைய சந்ததி நான் பெருக்கும்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் மேலே ஒரு விசுவாசிக்கிறார். ஒரு குழந்தை இல்லாதவர், அவருக்கு வயதாயிருச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களா, ஆண்டவர் விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசம் ஆண்டவர் ரொம்ப பிடிக்குங்க. அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லாத நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்களேன், அதுதான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கலாங்க, ஒன்றுமே இருக்காது. நான் இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து என்னை ஆண்டவர் மாற்ற போகிறாரா, ஆண்டவர் உங்களுக்கு எதோ சொல்கிறாரா, விசுவாசிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியங்க. அந்த விசுவாசம் தான் முக்கியம். நம்ம எல்லோரும் வந்து வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வாக்குத்தத்தை அட்டை எடுக்கிறது உண்டு. அது நிறைய பேர் இந்த கிளி ஜோசியம் மாதிரி எடுப்பாங்க. போயிட்டு நம்ம என்ன எடுக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து இந்த வருஷம் அப்படி தான் வரும் அப்படின்னு நினச்சி. அப்படி இல்லை. வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நம்ம இஸ்ரேல் ஜனம்லாம் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனாலையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனாலையும் கண்டிப்பாக அந்த வாக்கு தத்தம் நம்மளுக்கும் பொருந்தும். ஆனால் வாக்குத்தத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து சிலர் இடத்துல சில சிக்ஷைகளை சொல்லுவார். இது இப்படி செய்யாமல் இருந்தேன்னா இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவார். சிலர் இடத்துல நீ இந்த சில சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளை சகிக்கும்போது அப்போ வந்து அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரும். அப்படிலாம் சில சினாரியோஸ் இருக்கும். அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா வசனமும் ஆசீர்வாத வசனமாக தான் இருக்கும், வருஷம் வருஷம் எடுக்கிறது. ஏன்னா யாருமே வந்து இப்போ ஏதாவது ஒரு சாபமான பைபிளில் இருக்க வசனத்தை வந்து நீ இப்படியா அப்படியாருன்னு ஏதோ ஒரு வசனத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்து பார்த்துட்டு பாஸ்டர் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கிறேன்னு இன்னொரு வேறு ஒரு வசனத்தை எடுத்துருவோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் பைபிள் அங்கே வர்றது எல்லாமே ஆசீர்வாத வசனமாக தான் இருக்கும். அந்த ஆசீர்வாத வசனம் வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நான் எப்படி நடக்கணும், அதுக்கு இவருடைய எக்ஸாம்பிள். அடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், உன்னை வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டார். அடுத்து 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இது நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன் அவரோட சம்பவத்தை. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஈசாக்கை கொடுக்குறாரு. ரொம்ப வயதாகி 90 வயசுக்கு மேலே சாராய்க்கு ஆயிடுச்சு, ஆபிரகாமுக்கு 90 வயசு பக்கம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பிள்ளையை கொடுத்ததுக்கப்புறம் அவர் விசுவாசத்தில் இருந்தார், பிள்ளையை ஆண்டவர் கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுகனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் ஏறி அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கே தான் அல்டிமேட். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரே குழந்தைய கொடுத்துட்டார். இதுக்கு முன்னாடி சாராய்கிட்ட இல்லாத ஒரு பிள்ளையை இஸ்மவேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது தனி சாப்டர். இப்போ நம்ம வந்து யாரை பார்க்கலாம்னா ஈசாக்கையை கொடுத்து பார்ப்போம். ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இவனை கொண்டு தான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னோட சந்ததியை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் எனக்கு நீ வந்து பலியை செலுத்தணும் அப்படின்றார், இவன் எனக்கு பலி செலுத்து அப்படின்றார். இந்த நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கலாம், என்னடா அது ஆண்டவர் இப்படி சொல்கிறாரேன்னு. ஆனால் அவர் கீழ்ப்படுகிறார் பாருங்கள். ஆண்டவர் சொன்னோன்னே கீழ்ப்படைஞ்சு சரி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆண்டவருக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு அழைச்சிட்டு அந்த மலைக்கு போகிற அந்த சம்பவம் பாருங்களேன். அந்த சம்பவத்தில் 22:7 வாசிங்கன்னா, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டைகளும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டிகள் எங்கே என்று கேட்டான். யோசிச்சு பாருங்க,
ஒரு தகப்பன் இடத்துல ஒரு தன்னுடைய பிள்ளை அப்படி கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவருக்கு தெரியுமா தெரியாத? ஈசாக்குக்கு தெரியும். ஆண்டு பலி செலுத்த சொல்லிட்டா, நான் பலி செலுத்த தான் போகிறேன், கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அவன் மகன் கேட்குறான், அப்பா எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனால் ஆடு இல்லையேப்பா. அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாள் என்றான். அப்பொழுது இருவரும் கூட போனார்கள் அப்படின்னு இருக்கும். ஆண்டு பார்த்து பாருப்பா, நீ வே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல மனசில். ஒருவேளை சில சந்தேகங்கள் அவர் மனசில் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசம், ஆண்டு சொல்லிட்டாருன்னா அதை செய்யணுன்ற விசுவாசம். சில நேரத்தில் நம்மளும் ஆண்டவருக்காக சில பொருத்தனைகளை செலுத்திடுவோம். நான் இதை செஞ்சுருவேன், இதை பண்ணிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனைகளை செலுத்திடுவோம். அதை வந்து நம்ம நிறைவேற்றக்கூடாமல் போகிற சினாரியோ வந்தால் கூட தயவாய் சொல்கிறேன், அதை நிறைவேற்றிடுங்க. எழுதி வைங்க. ஏதாவது பொருத்தனைகளை செலுத்துறீங்க அப்படின்னா அதை எழுதி வைங்க, மறந்துடாதீங்க. ஆண்டருக்காக செலுத்துங்க. ஏன்னா ஆண்டர் அதுக்காக அவளோடு காத்து கொண்டு இருப்பார். இதில் பாருங்கள், அவர் போய் வந்து அந்த கட்டைகள்லாம் அடுக்குவார், எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். அப்பவும் ஆண்டர் நிறுத்துன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தன்னுடைய ஈசாக்கின் மகனை கட்டி அந்த கட்டைகள் மேல் போடுவார். அந்த 22ஆம் அதிகாரம் 9 and 10 வாசிங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். ஈசாக்கு கட்டி கட்டை மேலே வச்சாச்சு, கத்தியும் எடுத்துட்டார், ஓங்கிட்டார். உடனே அப்பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, இதோ நீ கத்தியை போடாதப்பா, உன்னுடைய மகன் மேலே உன்னை கத்தியை வைக்காத, நீ விசுவாசம் உள்ளவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துல ஆண்டு சொல்கிறார். இது ஒரு பெரிய சோதனைங்க. இது ஒரு பெரிய சோதனை. நம்மக்கிட்ட இப்போ யாராவது வந்து ஆண்டவர் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து நம்முடைய பிள்ளைகளை கொடு அப்படின்னு சொன்னான்னா நம்ம எத்தனை பேர் யோசிப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் ஓடி போயிடுவோம்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவமே வேண்டாம்னு ஒரு நாள் ஓடிடுவோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும். என்ன ஆனாலும் சரி அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இதுக்கு கீழே இங்கே தான் அவரோட ஆசீர்வாதமே ஹைலைட்டு. 22 வந்து பார்த்திங்கன்னா 15 18 வரைக்கும் வாசிங்கன்னா அப்படி இருக்கும். கர்த்தருடைய தேவதூதன் அவர் 2வது தரமாக வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போக கடற்கரை மணலை போல பெருகவே பெருக போனுவேன் என்று உன் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பிளஸிங்ஸ் ஆண்டு சொல்கிறார். ஸோ முதலாவது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆபிரகாமை குறித்து பார்க்குறது என்னென்னா கீழ்ப்படிதல். 2வது அவர் மீது இருக்கிற நம்பிக்கை. அந்த ஃபெய்த் நம்மளுக்கு வேணும். அதில் கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவர் விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாரா, சில விஷயத்தை கொடுக்க சொல்லுவார். ஆண்டவர் கொடுக்க சொல்லும்போது அது தாராளமாக ஆண்டவர் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்டருந்து நம்மளுக்கு வந்தது, திருப்பி ஆண்டர் கேட்குறான்னு ஆண்டருக்கே கொடுத்துடணும். நம்ம சம்பாதிக்கிறது யார்கிட்ட இருந்து வந்தது? ஆண்டவரிடத்துலேருந்து வந்தது. நம்முடைய பிள்ளைகள் யார்கிட்ட வந்தது? ஆண்டவரிடத்து வந்தது. நம்முடைய பெற்றோர், நம்முடைய ஒரு கார், பைக்கு, நம்ம வீடு, நம்மளுடைய நிலங்கள் எல்லாமே ஆண்டவரிடத்துலேருந்து வந்தது. எப்போ வேணால் ஆண்டவர் கேட்பார். வி ஷுட் பி ரெடி ஃபார் இட். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. சரிங்களா? இந்த ஆபிரகாமுடைய நபர் குறித்து பார்த்தோம். அவரோட வாழ்க்கை அதுக்கப்புறம் பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கும்போது தெரியும். 2வது நபர் யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா யோபுவை குறித்து பார்க்க போகிறோம். யோபு நல்ல ஒரு செல்வாக்குடைய ஒரு நபர் தான். நல்ல ஒரு செல்வாக்குடைய நபர், பிள்ளைகளோட நல்லா சந்தோஷமாக ரொம்ப நீதியாக ஆண்டவருக்காகன்னு வாழ்ந்துட்டு வரார். அப்படி அவர் நடந்துட்டு வர்ற வாழ்க்கையில் ஏழல் குறுக்கு இந்த பிசாசு பூந்தான் அப்படின்ற மாதிரி இப்போ பிசாசு வந்து உள்ளே போடுறான். எங்கன்னா நீங்கள் யோபுனுடைய 1ஆம் அதிகாரம் பக்கமாக உன்னுடைய வேதாகமத்தை திருப்பி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எப்போல்லாம் தான் நீங்கள் செய்தி கேட்குறீங்களோ அப்போல்லாம் தயவாய் 2 விஷயம் பண்ணுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா, கீப் யூர் பைபிள் வித் யூ. நீங்கள் செய்தி கேட்கும்போது எப்பவுமே பைபிள் வச்சுக்கோங்க. கூடவே சொல்கிற வசனங்கள் சில நேரம் நான் வேகமாக போயிட்டேன்னா அதை எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு செய்தி முடிஞ்சோடனே அதை வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்போ வந்து யோபு நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாரு, ஆண்டவருக்காக பிரியமாக இருக்கிறார். இப்போ சாத்தான் வந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகிற மாதிரி ஒரு சினாரியோ வரும். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி
யாரை குறித்து? யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறார். அப்போ சாத்தான் சொல்கிறான், கர்த்தருக்கு பதிமா, ஆண்டவரே அவங்க விருதாவாக அவங்கள நேசிக்கிறான் ஆண்டவரே, நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க அவனுக்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு எடுத்த மாதிரினா அப்போ வந்து காளை, எருது, ஆடு, மாடு அப்படின்ற மாதிரி. இப்போ நமக்கு சொல்லணும்னா அவனுக்கு நீங்கள் கார் கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு பைக்கு கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு நல்ல லேண்டு கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்குறீங்க, அவனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவிக்கு கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகள் கொடுத்துருக்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் அவனை அது கொடுத்த எல்லாத்தையும் பாதுகாக்கிறீங்க. அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வேலி அடைக்கவில்லையோ, அதனால தான் அவன் வந்து அப்படி காட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு என்ன சொல்ல, அதில் அது கீழே வந்து ஆண்டு சொல்லுவார், அப்படியாப்பா, ஆனாலும் அப்போ சொல்லும்போது சரி, அவனுடைய எல்லாவற்றையும் உன் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன், ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவனை மட்டும் நீ தொடாத, மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ சாத்தான் வரான், வந்து எல்லாவற்றையும் எடுக்கிறான். முதலாவது என்னென்னா, இவன் உட்காந்து யோபு விட்டதை வந்து டக்குன்னு ஒரு வேலைக்காரன் வந்து ஓடி வந்து சொல்கிறான், லைக் உங்களுடைய எஜமானனே உட்காந்து இப்படி ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு வச்சுங்க யோபு. டக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், எஜமானே நம்முடைய எருதுகளும் காளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியிருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் வந்து பட்டயக்காரங்களாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நம்முடைய ஆடுகள் எல்லாமே வானத்திலேருந்து அக்னினால் வந்து ஆடுகளையும் மேய்ப்பொருளையும் பட்சித்து போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நம்ம மேய்ச்சிட்டு இருந்த ஒட்டகம் எல்லாத்தையும் வந்து கல்தையர் வந்து 3 விதமான குரூப்பு, பாருங்கள் அந்த கல்தையர் வந்து 3 குரூப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிருங்கன்னா எவ்வளோ ஒட்டகம் வச்சுருந்துருப்பாருன்னு, எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், உங்களுடைய குமாரர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அந்த சாப்பிட்டு இருந்த இடத்துல பெரிய ஒரு புயல் காட்சி மாதிரி வந்துச்சு, அந்த பில்டிங்களுக்கு 4 மூலையும் அசைஞ்சு விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ யோபு ஒன்று பண்ணுறார், மொத்தமாக தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு விழுந்து ஒன்று சொல்கிறாரு பாருங்க, 21ஆம் வசனத்தில், நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியுங்க? எல்லாமே அவர் கொடுத்தது, என் வாழ்க்கையில் இருக்க எல்லாமே அவர் கொடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு வேலையில் இருக்கோம், அந்த வேலையை நம்ம இழந்து போயிட்ட உடனே ஆண்டவருக்கு துக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதோ காரியம் நம்ம வாயிலேருந்து சொல்லிடுறோமா அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, ஆண்டவரே நீங்கள் தானே நீங்கள் போக சொன்னீங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே இந்த சபைக்கு நான் வந்தேன், நீங்கள் சொல்லி தானே என் பிள்ளையை நான் இதை பண்ணேன், நீங்கள் சொல்லி தானே நான் வந்து என் வேலையை விட்டேன், இப்படிலாம் பண்ணியும் கூட ஒரு தப்பான சுச்சுவேஷன் வந்தோன்னா ஆண்டவரை பார்த்து இப்படி சில கேட்குறவங்க இருக்கிறாங்க. தயவாக சொல்லுகிறேன், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் சோதிச்சு பார்ப்பார், நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவன் எனக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். பிரதர் சிஸ்டர், நீங்கள் இன்றைக்கி இந்த சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? ஒருவேளை ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் சுச்சுவேஷன்லேருந்து இப்போ வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். திருப்பியும் ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன் நம்ம போனால் கூட அவர் மேல் இருக்க விசுவாசத்துலேருந்து மாறக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் எது இழந்தாலும் இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லிவிட்டு யோபு அடுத்தது உடனே திருப்பியும் பிசாசான நானோட சன்னிதானத்துக்கு போகும்போது ஆண்டவர் வந்து திருப்பி அவனுக்கு வந்து சாட்சி கொடுக்குறார். அவருக்கு வந்து சாட்சி கொடுக்குறாரு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினுமான மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் பெறுறது சாதா விஷயம் இல்லைங்க. இட்ஸ் அ வெரி கிரேட் பிளெஸிங் ஃபார் யார், யோபுவுக்கு. இப்படி சொன்ன உடனே சாத்தான் சொல்கிறேன், மனுஷன் வந்து அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்தாலும் சிலர் விசுவாசமாக இருப்பான், ஆனால் அவனோட சரீரத்தை நீங்கள் தொட்டு பாருங்கள் அப்படின்றான். சரீரத்தை தொட்டுட்டீங்க அப்படின்னா அவன் வந்து உங்களை தூஷிச்சுடுவான் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன நான் ஆண்டு சொல்லுவார், சரி ஓகேப்பா, அவனோட சரீரத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் அவனுடைய ஜீவனை நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே சாத்தான் போய் உடனே அவன் வந்து பயங்கர பற்கள், அது என்ன சொல்லுவாங்க, பட்களா சம்திங் அந்த மாதிரி, அதில் வந்து நான் இதில் கூகுளில் வந்து அதோட இங்கிலீஷ் வேர்டு லோத்சம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதோடைய பேர். அதை நான் கூகுளில் போட்டு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது பயங்கர அருவருப்பாக இருந்துச்சு, என்னால் அதை பார்க்கவே முடியல. ரொம்ப சீல் வடிஞ்சு கொண்டு அப்படியே சிவப்பு கலரில் உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எப்படி இருக்கும் பா. சில இடங்களில் அது வந்து வந்துச்சு அப்படின்னா அது பட்டு அந்த இடம் அந்த ஸ்கின் உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் உள்ள ஒரு பிங்க் கலர் ஸ்கின் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சு எல்லா முடியும் கொட்டிடும். பயங்கர அப்படிப்பட்ட இடத்துல கூட போயிட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருக்கார் யோபு.
அதோடு நிற்கலைங்க. தன்னுடைய சொந்த மனைவி வந்து சொல்கிறாரு பாருங்க 9ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரா? எனக்கு தெரிஞ்சு அது மனைவி பேசின மாதிரி தெரியலங்க. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது வேணுனே பிசாசனை யாரையா தூண்டி விட்டு உங்களை ஹர்ட் பண்ணுவான். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு நீ சர்ச்சுக்கு போறியா? இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து இயேசுதான் உண்மையாக தேவன் சொல்கிறியா? நீ பாரு, உன் பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. பாரு, உனக்கு இருந்த எல்லாவற்றையும் நீ இழந்துட்ட. நீ இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற. இப்போவாது சொல்கிறேன், நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஆண்டவரெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்களேன். ஃபஸ்ட்டு உறுதியாக நிற்கிறீரான்னு கேட்டுட்டு, தேவனை தூசித்து உன்னுடைய ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறான். தன்னுடைய சொந்த மனைவிங்க தேவனை தூசிச்சு ஜீவனை விடு அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய், நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு நம்பிக்கை பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட நன்மை நம்ம பெற்றவங்க தீமை பெற்றுக்கொள்ளணும்ல. அவருக்கு அதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரிலங்க. நான் பாருங்கள் எப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். இந்த விசுவாசம் வாழ்க்கையில் வேணும். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நன்மைகளை நம்ம பெற்றுருக்கிறோம் இல்லையா? நம்ம எவ்வளோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே, ஆண்டவர் எனக்கு ஏன் இது நடந்துச்சு, ஏன் அது நடந்துச்சு இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டரை மன வருத்தப்படுறதுக்காக நம்ம பேசுவது உண்டு. இங்கே அங்கே ஒரு வசனத்தை வாசிங்கன்னா, தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இந்த உதடுகளால் செய்கிற பாவம் ரொம்ப முக்கியங்க. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசுக்கு தேவை அந்த வேர்டு தான். வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை, யோபு ஏண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்ககிட்ட இவ்வளோ இதாக இருந்தேனே, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ஏதாவது ஆண்டருக்கு தூசிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்தான்னு வைங்களேன், பிசாசு ஜெயிச்சிருப்பான். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரத்தில் யாரோ தூண்டுற மாதிரி வருவாங்க, என்ன இப்படிலாம் நடக்குது, அப்படி நடக்குது, உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் சொல்லணும், எல்லாம் ஆண்டோட சித்தத்துக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் சொல்லணும். ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு பயங்கர ஒரு லாஸ் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கையில் பணம் நிற்கல, சொல்லுங்கள், இது ஆண்டவர் கொடுத்த வேலை, இது ஆண்டவர் கொடுத்த பிஸ்னஸ், இல்லை ஒரு எது வேணா இருக்கலாம், ஒரு காரு, லோனு, என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாமே இந்த லோன்னால் என்னுடைய ஆசீர்வாதம் அழியுதுனா கூட இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தது. கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு அதை ஒன்று திருப்பி கொடுப்பார், இல்லை கொடுக்கா போனாலும் பரவாயில்ல. ஐ பிலீவ் இன் ஜீசஸ், ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட், ஐ பிலீவ் இன் த ஃபாதர் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக இதையும் பண்ணிவிட்டு அவங்க சகோதரலாம் வராங்க. அவங்க சகோதரலாம் வந்து ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவரோட சகோதரர் வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்குறதுக்காக தான் வந்து பேசுகிற மாதிரி பேசினாங்க. ஆனால் அவருக்கு பேசுகிறத விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னும் யோபு ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப அவரை பாதிக்குது. அப்போ யோபு அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக பேசுகிறாரு பாருங்களா. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவங்க யோபுல பாதி நேரம் பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சகோதரர் சொல்லுவாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் நீ இப்படி அஃபெக்ட் பண்ணுறாரு, ஆண்டவர் ஒன்று வந்து இப்படி தண்டிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே யோபு கூட வாக்குவாதம் பண்ணுவார். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயாதிபதி, அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவர் என்னுடைய நீதியை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார்னு சொல்லி ஃபுல்லாக யோபு குறித்து ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். பல நாட்களாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார், ஹூ கேன் கொஸ்டின் ஹிம். யார் ஆண்டவர் கேள்வி கேட்க முடியும்? எப்பா இது என் சரீரம் அவர் கொடுத்ததுப்பா, நான் போட்டிருக்க சட்டை ஆடை அவர் கொடுத்தது, நான் பேசுகிற பேச்சு அவர்னால வந்தது. ஆண்டவர் நினச்சா ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரனை செல்வபதியாக மாற்ற முடியும், பணக்காரன் கோடீஸ்வரனை ஒரே செகண்டில் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு அவரால் கொண்டு வர முடியும். நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆண்டவர் கொடுத்த சபையாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த எதுவாக வேணா இருக்கலாம், எதை குறித்தும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வாயை திறந்து குறை சொல்லிடவே கூடாது. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு, அதுக்கு ஒரு தனி ஒரு செய்தியாக இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாயினால் செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஆடையாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபையாக இருக்கலாம், இல்லை விசுவாசிகளாக இருக்கலாம். எதை குறிச்சுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நீங்கள் வந்து அவதூறாக சொல்லிடக்கூடாது. சின்னதாக பேசிட்டிங்கன்னா போதுங்க, அது ஆண்டவருக்கு வந்து துக்கப்படுத்திடும். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசி வரைக்கும்
யோபு அவருடைய உத்தமத்திலேயே நிற்கிறார். நின்னதுக்கப்புறம் கடைசி அதிகாரத்தில் 42:10 இப்படி சொல்லுகிறது, யோபு தன் செயலுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறைப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் 2 தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இப்போ இருந்த எல்லாவற்றையும் விட 2 times டபுள் த டைம்ஸ் அவரோட ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இதில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் ஃபெய்த் இன் காட், தேவன் மேலே இருக்க விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆவிக்குரிய ஓட்டத்தில் விசுவாசம் ரொம்ப அவசியம். இன்னொரு செய்தி கூட நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன், ஃபெய்த் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா அதை குறித்து பார்ப்போம். ஸோ நம்ம விசுவாசம் ஆண்டவர் மேலே எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறார், இன்னொரு வசனம் சொல்கிறார், யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மீது விசுவாசமாக இருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல அவர் மீது விசுவாசமாக இருப்பேன். நம்ம அப்படி இருக்கிறோமா? சின்னதாக ஏதோ ஒன்று இழந்த உடனே ஐயோ இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? எது வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு வாழ்க்கையில் சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக மாற்றுவார். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ அனுபவிக்கிற எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, கரெக்டுங்களா? அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், இல்லாதவைக்கும் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி மூலமாக கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தொற்றுப்பார்னு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையும் கூட ஜனங்களோடு தேவன் தாமே நடுவரே நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கி நாங்கள் யோபு குறித்தும் ஆபிரகாமு குறித்தும் பார்த்தது போல் ஜனங்கள் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து கற்பனையின்படி நடந்து வாக்குத்தத்தங்களில் ஆண்டவரே சப்ப நீர் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. முற்றிலும் சகலத்தையும் உடைய கருத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நிறைய பேர் வாரம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க, நிறைய பேர் நேரில் பேசியிருந்தாங்க. சில பாஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப தொடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஏன்னா இந்த செய்தி எடுக்கும்போது ஒவ்வொரு செய்திக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ஆண்டு கொடுக்குற இந்த வார்த்தையை பேசும்போது யோசிப்பேன், ஓகே இப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் திருப்பி போட்டு கேட்கும்போது அந்த செய்தி எனக்கே ஒரு செய்தியாக இருக்கும். இப்படிலாம் ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு பேசும்போது தெரியாதுங்க, அதை போட்டுட்டு திருப்பி நான் கேட்கும்போது ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த செய்தி கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு விசுவாசிக்கிறேன். இந்த சம்பவம் மாதிரி இன்னும் நிறையா இருக்குது பைபிளில். நீங்கள் நல்ல வேதம் வாசிங்க, தேவனுடைய சமூகத்தில் இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல் நிறைய செய்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மெய்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.